போன வீடியோவில் பேசும் கீதம் எபிசோடு 1 பார்ட் 1 அகோர கஷ்டிப்பட்டோராய் அப்படிங்கிற பாடலுக்கான அர்த்தத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே பாடலில் 2வது சரணத்திற்கான அர்த்தத்தை பார்க்கலாம். சமஸ்தமும் மா வடிவாய் சிருஷ்டித்து ஆண்டு வந்த. சமஸ்தமும் அப்படின்னா எல்லாம் அப்படிங்கிறது அர்த்தம். சமஸ்தமும் மா வடிவாய் அப்படின்னா எல்லாவற்றையும் ஒரு சிறந்த உருவமாய் சிருஷ்டித்து உருவாக்கி ஆட்சி செய்து வந்த, எக்காலமும் விடாமையாய் விண்ணோரால் துதி பெற்ற. எக்காலம் அதாவது இறந்த காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், இல்லைன்னா வரக்கூடிய காலமாக இருக்கட்டும், காலையில் மாலையில் மதியம் எல்லா காலத்துலேயும் விடாமை, ஒரு நேரம் கூட விடாம தேவதூதர்களால் புகழ்ந்து பாடப்பட்டு கொண்டிருக்கிற மா தேவ மைந்தன் இவரோ. மிகப்பெரிய வல்லமை மிக்க தேவனோட குமாரன் இவர்தானா? இவ்வண்ணம் துன்பப்பட்டாரோ பிதாவின் திவ்ய மைந்தன். இவரா இப்படி துன்பப்பட்டாரு? இந்த உலகத்துல எல்லாத்தையுமே சிருஷ்டித்த தேவதூதர்களால இரவும் பகலும் ஓயாமல் புகழ் பெற்று கொண்டிருக்கிற இவரோட மகனா நம்ம முதல் சரணத்துல பார்த்தோம். அப்படின்னா கொடுமையான ஆணி தைக்கப்பட்டவராய் தலையை சாய்த்து கொண்டு இவரா இப்படி துன்பப்பட்டாரு அப்படின்னு இந்த சரணம் ஒரு கேள்விக்குறியோட முடியுது. முதல் 2 சரணத்தில் கேட்கப்பட்டதற்கான கேள்விக்கான விடை 3வது சரணத்தில் இருக்குது. ஸோ 3வது சரணத்திற்கான அர்த்தத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.